ஸோ குட் மார்னிங் everybody, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் டாக்டர் பாபு எருமலை, சீனியர் இன்ட்ரோஷன் கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த்கேர், அம்ஜிக்கரை, நெல்சன் மணிக்கம் ரோட்டில் பணிபுரிகிறேன். ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஒரு அட்வான்ஸ்ட் ஹார்ட் சப்போர்ட் ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சச் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய கேஸ் இங்கே பண்ணியிருக்கோம். இது ஒரு 69 வயதான ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. பட் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. ஸோ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. டிலேட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லேட் ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் இருந்தது. யூஸ்வலாக ஹார்ட் பெயின் இருந்தனால அவங்க வேறு ஏதோ நினச்சாங்க, கேஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு சில ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அப்புறம் அது கிளியராக தெரியல, அட்மிஷன் சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வலி அதிகமானதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ வந்தோடனே எமர்ஜென்சியில் பார்த்தோம். இசிஜி பார்க்கலே அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக்கை உடனே எக்கோ பண்ணி பார்த்ததில்ல. எக்கோ வந்து ஹார்ட் ஸ்கேன். ஸோ அதில் ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக இருந்தது. ஸோ அவருக்கு பிபியும் கம்மியாக இருந்தது. ஸோ ஹார்ட் அட்டாக் வித் கார்டியோஜெனிக் ஷாக்னு சொல்லுவோம். அதாவது ஷாக்னாலே பிபி கம்மியாக இருக்குது. அது ஹார்ட்னால ஹார்ட் கம்மியாக பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த பிபி கம்மியாக இருந்ததுன்னா கார்டியோஜெனிக் ஷாக்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி, பிபியும் கம்மி. ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருந்துகள் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன். ஸோ அதை கொடுத்துட்டு அவருக்கு எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி, யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னாலே பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன்லாம் கொடுப்பாங்க, பிளட் தின்னர் மெடிசன். அப்புறம் எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு கொண்டு போகணும். ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து இது கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், அது முக்கியமாக மெயின் பார்ட் சப்ளை, ஸோ அந்த லெஃப்ட் மெயின் அப்படின்ற பிளட் வெசல் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பிளாக்லாம் இருந்தது. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளேயே அவர் கொலாப்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் பிளாக். அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணோம், அவங்க செஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ கார்டியோ பல்மனரி ரிசர்ச் ஸ்டேஷன், சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செஸ்ட்ல வந்து கம்ப்ரெஸ் பண்ணும். இது வந்து ஒரு மேனுவல் கம்ப்ரெஷன் சொல்லலாம். யூஸ்வலாக செஸ்ட் கம்ப்ரெஷன் எது கொடுக்கறது, அந்த ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிக்குள்ள அந்த பிளட் வந்து ஹார்ட்டோட வேலை என்ன பம்ப் பண்றது, அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்றதுனா அந்த பிளட் ஃப்ளோ மற்ற இடத்துக்குலாம் போகும் அப்படின்றதுக்காக. உடனே அவருக்கு யூஸ்வலாக காலங்காலமா பண்றது அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட்ன்றதுல ஐஏபிபி, இந்த பலூன் பம்ப், ஷார்ட்டா சொல்லணும் பலூன் பம்ப். ஸோ அதுல 3 வகையான அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் இருக்கு. அவருக்கு ஒரு வகையான சப்போர்ட் பண்ணி அவர் வந்துட்டாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. பட் யூஸ்வலா அது 3 வகையான பலூன் சப்போர்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஐஏபிபி அப்படின்னு சொல்லுவோம், பலூன் பம்ப், காலங்காலமா இது யூஸ் பண்றது. செகண்ட் வந்து இம்பலா அப்படின்ற ஒரு சப்போர்ட், அது மோட்டார் பம்ப் மாதிரி, கத்தீட்டர் மோட்டார் பம்ப் சொல்லலாம். 3வது எக்மோ அப்படின்ற ஒரு சப்போர்ட். இவருக்கு வந்து முதல்ல அந்த ஐஏபிபி இமிடியேட்டா இருந்தது. கேத்லாப்ல எல்லா எங்க ஆஞ்சியோகிராஃபி பண்றோமோ அந்த இடம் பேர் கேத்லாப், ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி, அது கேத்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எப்பயுமே வந்து அந்த எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் அந்த ஐஏபிபி அப்படின்ற ஒரு பலூன் பம்ப் பெரும்பாலும் மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். ஸோ அதை இமிடியேட்டா அது போட்டுடும். அதை தொடவரியா ஊசி போட்டு ஆஞ்சியோகிராஃபி பண்ற மாதிரி தான். ஸோ ஹார்ட்டுக்குள்ள போய் வந்து ஆக்சிஜனேட் பண்ணணும், அந்த ஆக்சிஜன் தரணும். அப்புறம் அந்த ஹார்ட் வந்து அது பம்ப் பண்ணும். ஸோ அந்த லங்கோட ஃபங்க்ஷன் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ரெண்டுமே பண்றது. டோட்டலாக ஹார்ட் லங் ஸ்டாப் பண்ணலாம், அந்த எக்மோ யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பிபிலாம் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எனக்குரிய ஒரு 25லேருந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து அப்புறம் ஐஏபிபி பலூன் பம்ப் போட்டு அது சரி வரல. அதுக்கப்புறம் எக்மோன்றதுக்கு அனஸ்தட்டிஸ்ட்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்சென்ட் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் உடனே கண்டினியூ பண்ணோம். அது வரைக்கும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த எக்மோ சப்போர்ட் போட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒன்ஸ் இந்த பிபிலாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னா அந்த பிளாக்லாம் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூல இருந்தாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி ஏற்கனவே நல்லபடியாக முடிஞ்சுது. ஐசியூல மறுபடியும் கொஞ்சம் ஒரு ப்ரொலாங்டு கோர்ஸ் ஏற்கனவே ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன் பிபி மருந்து அதெல்லாமே கொடுத்து இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஏறக்குறைய வந்து அவங்க திரும்பியும் வந்திருக்காரு. ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் டோட்டலாக ஆல்மோஸ்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53%. 55ன்றது நார்மல், 50 to 53 ஆல்மோஸ்ட் எக்ஸாமில் 100க்கு 98 மார்க் வாங்கின மாதிரி. ஸோ அவர் ஏற்கனவே 53% இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. தனியாக நடந்து போகிறாங்க. இன்னைக்கு அவரால் வர முடியல, மும்பை ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்ல வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்த மாதிரி தான். இப்போ இதில் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதோட இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சப்போர்ட் இருக்கு. இதே வந்து அவர் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல அந்த எக்மோ சப்போர்ட் இல்லைன்னா இப்போ இன்னைக்கு அவர் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணுறோம். அதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அந்த மெயின் பார்ட் சப்ளை பிளாக் இருந்தால் பெரும்பாலும் இடத்துல அது அந்த ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கும் பல மாதிரி அடுக்கு கட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருப்பாங்க, ஒரு ஸ்கை கேப்பர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற டெக்னிக்கும் இங்கே இருந்தது. அதோட முக்கியமாக அது பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ன்றது அந்த சப்போர்ட், மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட், எம்சிஎஸ் அப்படின்றது. ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் இங்கே இருந்ததுனால ஸோ அதுவும் உடனே அது பண்ண முடியுது. ஏன்னா சில ஹாஸ்பிட்டல் அது இருக்காது, வேற எங்கேயா அந்த எக்ஸ்பர்ட் வர வேண்டியிருக்கும். அதுக்கு ஒரு 2
மணி நேரம் ஆகும் நம்ம டிராஃபிக்ல. இங்க உடனே அதை பண்ணதுனால பண்ண முடிஞ்சு. ஸோ அதனால இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன் ஷார்ட் ஒரு 2-3 ஸ்லைடு அந்த 3 சப்போர்ட் பத்தி பேசுறதுக்கு வந்து நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பலூன் பம்ப்ன்றது ஒரு பலூன் வந்து ஹார்ட் வரைக்கும் போகும், தொட வழியா போயிட்டு அது பம்ப் பண்ணும். இது பட் ஒரு லெவல் அளவுக்கு பிபிக்கு தான் அது வேலை செய்யும். யூஸ்வலா பிபின்றது நம்ம ஒரு ஃபிராக்சர் மாதிரி எழுதுறோம், 120/80 100 கீழெல்லாம் போச்சுன்னா பிபி கம்மியாகுதுன்னு சொல்றோம். மேல் நம்பர் வந்து இன்னும் 70-60 கீழெல்லாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மயக்கமாயிடுவாங்க. பலூன் பம்ப் ஒன்னே நம்ம அது தொட வரைக்கும் அந்த ஹார்ட் வரைக்கும் போவோம். ஹார்ட் கீழே இருக்கிறது ஹார்ட் பக்கத்துல. அந்த டைம்ல வந்து ஒரு பிபி சப்போஸ் அவங்க மேல் நம்பர் வந்து அந்த நியூமரேட்டர் நம்பர் 60-70 போச்சுன்னா இது ஆகுமெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 100 வரைக்கும் கொண்டு வரும், இல்லை 110 கொண்டு வரலாம். ஸோ பிபி அந்த ஃப்ளோலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹார்ட் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி அந்த டைம்ல, அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவரி ஆகலாம் அந்த ஷாக் ஸ்டேஜ்லேருந்து. பட் ரொம்ப பிபி கம்மி ஆயிடுச்சுன்னா இது வேலை செய்யாது, அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியா இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இதால பண்ண முடியும். இதுக்கூட எஃபெக்ட் அவ்வளவுதான். பட் இது ஒரு 30-40 வருஷமா இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலும் பெரும்பாலும் இருக்கும், மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம். அடுத்தது வந்து இது வந்து இம்பலா அப்படின்றது, இது வந்து கத்திட்டு அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பட் இதனால ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். ஹார்ட்ன்றது ஒன்று நம்ம உடம்பு வண்டினா ஹார்ட் இன்ஜின் மாதிரி, மோட்டர் மாதிரி. அந்த மோட்டர் வந்து நல்லா நம்ம வேலை செய்யறதுனால தான் இப்போ எல்லாரும் நடக்க முடியுது, பேச முடியுது, ஓடுறாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே அதை வச்சு தான், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வச்சு தான். பட் சப்போஸ் இந்த ஹார்ட்ன்ற மோட்டர் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா நம்ம டெம்பரரியா இன்னொரு அந்த கத்தீட்டர் மோட்டர்ன்ற மாதிரி அது போடுறோம். ஹார்ட் வரைக்கும் உள்ள போகும். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ன்ற சேம்பர்ல இருந்து அது பிளட் எடுத்து மற்ற இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். ஹார்ட் யூஸ்வலா பண்ணி பம்ப் பண்ணது எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது, பிரெயினுக்கு எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகனே பிரெயின் ஃப்ளோ கம்மியாயிரும், பிளட் ஃப்ளோனா உடனே மயக்கமாயிடும். ஸோ ரத்த குழாய் ஆரம்ப பக்கத்திலே வந்துருச்சுன்னா டோட்டல் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா போயிடலாம். அந்த மாதிரி சிலவங்க வருவாங்க, அவங்களுக்கும் இது வந்து இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப், அதாவது இம்பலான்னு அது பேரு, அதுவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து இது கிழிச்சல், வெட்டு, தையல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தொடவடியா போய் ஊசி போட்டு யூஸ்வலா நம்ம ஆஞ்சியோகிராஃபிலாம் பண்ற மாதிரி தான். ஸோ அதை போய் அங்கே ஹார்ட்ல வச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, ஹார்ட் அப்படியே ரெஸ்ட் ஆகிடும். ரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. இது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஹார்ட் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் ஒரு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். இல்லை சிலவங்க பிபின்னு வந்திருப்பாங்க, கார்டியோஜெனிக் ஷாக்னா ஹார்ட் பிபி கம்மியாகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது பேர் தான் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ அது அந்த இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமோ இல்லை அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள ஹார்ட் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் மாத்திரை மருந்துகள் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது ரிமூவ் பண்ணிடலாம். மூணாவதுன்றது வந்து எக்மோன்றது. இது வந்து பெரும்பாலும் எப்போ யூஸ் பண்றோம், ஹார்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அரெஸ்ட் இல்லை ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், லங்கும் சுத்தமாக வேலை செய்யல, லங் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒன்னால லங் வேலை செய்யல, இல்லை ஹார்ட் சுத்தமாக வேலை செய்யல. ஏன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷனுமே இருக்கு. ஹார்ட் லங்கோட வேலை வந்து ஆக்சிஜன் பண்றது. ஸோ ஆக்சிஜன் இது கொடுக்கும், அந்த ஒரு ஆக்சிஜனேட்டர் தனியா இருக்கும். அந்த பிளட்டை வெளியில எடுத்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பொருத்தி மறுபடியும் ஒரு பம்ப் இருக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்ப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள ஹார்ட்டுக்குள்ள பாடிக்குள்ள விட்டுடும். ஸோ ஹார்ட் லங் 2 வேலையும் பண்ணும். டோட்டலா ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லை லங்கே ஸ்டாப் ஆயிடுச்சுனாலும் இது பண்ணலாம். பட் உடனடியாக பண்ண வேண்டியிருக்கும். அது ஹாஸ்பிட்டல் அந்த செட்டப் இருந்ததுன்னா. ஸோ இங்க வந்து இது சப்போஸ் இதே பேஷண்ட் வந்து ஒரு அமெரிக்கால இருந்தாங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் எல்லா அடிஷனல் வாட் எவர் த லேட்டஸ்ட் சப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் கேர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இங்கே இருக்குது. அதனால வச்சுட்டு இந்த பேஷண்ட்டுக்கு அதுதான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ஸோ 3ல் அவருக்கு வந்து டோட்டல் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஃபர்ஸ்ட் பலூன் பம்ப்னு போட்டோம். பட் அது சரி வராதனால உடனே வந்து நம்ம அந்த எக்மோன்ற சப்போர்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுனால அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டார். ஸோ இதுதான் மருந்துகள் கொடுத்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பிளாக் ஓப்பன் பண்ணிட்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற அத்தனை ட்ரீட்மெண்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் ஆகணும், உடனே இம்ப்ரூவ் ஆகிடும், கம்மியாகாது. அவங்க டிலேடா வரக்குள்ள நம்ம அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 36 to 48 hours கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டேமேஜ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த கார்டியோபல்மனரி ரிசர்ச் சிபிஆர். அது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் சொல்றாங்கல்ல, மருத்துவ சம்மந்தப்பட்டவங்களே எல்லாரும் பொதுமக்களும் அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கணும், திடீர்னு பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க, எந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இப்போ இதே வெளிநாட்டில் வந்து பார்க்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பேசிக் ட்ரைனிங் இப்போ நம்மவும் எல்லாரும் நம்ம ஊரில் கொடுக்குறோம். கழுத்துல யூஸ்வலா பல்ஸ் வந்து அந்த நெக் பல்ஸ் தான் பார்ப்பாங்க, கெரோட்டிட் பல்ஸ். நான் ஹார்ட்ல இருந்து போற பல்ஸ் அதுல தெரியும். ஸோ அது பல்ஸ் பால்பேட் இருக்கா இல்லையான்னு. அந்த பல்ஸ் சரியில்லை, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணா உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சிபிஆர் தான். அதுதான் அவங்களை வந்து நிறைய பேர் வந்து சோடா கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறையேறிடும், அந்த அன்கான்ஷியஸ்ல லங்ல போயிடலாம். அது இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சிபிஆர். அதனால கண்டிப்பா சில உயிர்கள் காப்பாற்றப்படலாம். ஸோ அது பண்ணணும். அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது சப்போர்ட், ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை சப்போர்ட் பண்ற வரைக்கும். இப்போ நாங்க பண்ணது வந்து அதுதான். அந்த அவங்க கேத்தலா இருந்தவங்க எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து அந்த கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பல்ப் அது இமீடியட்டா இருந்தாலும் உடனே அதை யூஸ் பண்ணோம். அதுல ஏதாவது இம்ப்ரூவ் ஆக இல்லை, அடுத்த செகண்ட் உடனே வந்து பிளான் மாத்தியாச்சு. அடுத்த பிளான் செகண்டுக்கு போவோம், தேர்ட் இது என்ன இவருக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு எக்மோ போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக அதுக்கு உடனே போயாச்சு. ஏன்னா அந்த டைம்ல ஃபேமிலி கிட்ட நம்ம பேசணும், அவங்களும் ஓகேன்னு சொல்லணும். நம்ம கொண்டு போனது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூல இந்த எக்மோல போட்டால் ஐசியூல தான் இருக்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, அது மல்டிபிள் கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அது சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொன்னதுனால
இதில் என்னன்னா பேஷண்ட் ஒன்று வந்து விஸ்டாண்ட் பண்ணாரு சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே அந்த கம்ப்ரெஷன் கண்டினியூஸாக கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் ½ hour செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அந்த டைமில் பிபிலாம் கம்மியாகாத அளவுக்கு பார்த்து கொடுத்துட்டு இருந்தோம். இதே ஒரு ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. நம்ம அங்கே அந்த செட்டப்பில் அவர் இருந்ததுனால பண்ணுற இடமே அந்த கேத்தலாப்ன்ற பண்ணுற இடத்துல தான் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற இடத்துல தான் அவர் கொலாப்ஸ் ஆனார். ஸோ அது 3வது வந்து அந்த நமக்கு அந்த எக்மோ சப்போர்ட்லாம் இருந்ததுனால அதை பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் 4வது அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிலும் பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆனார். இதெல்லாம் இருந்ததுனால எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த இடத்துல இருந்ததுனால அது பண்ண முடிச்சு. கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்டே இல் பேஷண்ட் தான். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் ஆன பேஷண்ட்டுக்கு நம்ம அது யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே அது வந்து அவைலபிள் இருக்காது. அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி இந்த எக்மோ சப்போர்ட் இல்லை இம்பலா சப்போர்ட் பலூன் பம்ப் ஐஏபிபின்றது பல வருஷமா இருக்கிறதுனால மேபி அது இருக்கலாம். பட் அது ஒரு லெவலுக்கு மேலே பிபி கம்மி ஆயிடுச்சு இல்லை ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பம்பு இன்னொன்று வந்து எக்மோன்றது பெரிய கனெக்ஷன். பட் இது வந்து அந்த இம்பலான்றத ஒரு சப்போர்ட். ஸோ இதெல்லாமே வெளியில் இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும்தான் தொடையிலேருந்து ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இப்படி போயிட்டு ஹார்ட் வரைக்கும் உள்ளே போகிறது இதுதான் போயிட்டு இருக்கும். இந்த பாட்டு மட்டும் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே ஒரு மோட்டர், இங்கே மோட்டர் இருக்கு. இங்கே உள்ள பிளட்டை அதை உள்ள சக் பண்ணி இங்கே வெளியில் இந்த இடத்துல பம்ப் பண்ணும். ஸோ அது எல்லா இடத்துலையும் இப்படி போயிட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பலா அப்படின்றது ஒரு மோட்டர் பம்ப். கத்திட்டோம் இந்த டியூப் மாதிரி இது ஒரு உள்ள ஹார்ட் போயிடும். ஒன்ஸ் அது இம்ப்ரூவ் ஆயிட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி. காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டினா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வரவங்க ஒரு பிளாக்கோட எல்லாம் பெரும்பாலும் யாரும் நாங்கள் பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி பார்த்தா அறியுது. சின்ன வயசுல வெறும் ஸ்மோக் பண்ணாங்க, அதனால ஒரே ஒரு பிளாக்கோட வந்திருப்பாங்க. மேபி 30 வயசுல யாரோ பார்த்தா. பட் பெரும்பாலும் 50-60 வயசுல வரவங்கலாம் பெரும்பாலும் சுகர் அந்த மாதிரி இருக்கிறனால லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினால மல்டிபிள் பிளாக்ஸ் தான். மேபி ஒரு பிரான்ச்சிங் வெசல் அந்த ஒரு வை மாதிரி இருக்கும். அந்த வெசல் அந்த வெசல் பிளாக்ல வருவாங்க. இல்லை வேற பிரச்சனைனால வரலாம். மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கலாம். கல் மாதிரி இறுக்கி போயிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த யூஷுவல் அட்வான்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். சிப் ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணக்குள்ள சில டைம் ஹார்ட் ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம மெயின் வேலை பார்க்குறதே ஹார்ட்ல. மற்ற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுக்குறோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ஆப்ரேஷனும் ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுத்து தான் பண்ணுறோம். ஏன்னா ஹார்ட் தாங்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட்லேயே வேலை செய்யலையும் சில டைம் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகலாம். அந்த டைமில் இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப் இருந்ததுன்னா நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் செய்கிற டாக்டருக்கும் மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எடுத்தாங்கன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்களான்னு பார்ப்பாங்க. இப்போ இதுவும் இருக்கு. இன்னொன்று அந்த இக்மோன்ற சப்போர்ட்லாம் இருக்கு. அதனால வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி இப்போ 80 வயசுல வராங்களா, 20 வயசுல வராங்க, ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பிளாக் இருக்கு, அவங்களுக்கு பண்ணணும்னா நம்ம இப்போ இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப் இருந்ததுன்னா நம்ம அந்த பிளாக்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்ஸ் அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கக்குள்ள ப்ரொசீஜர் முடிச்ச அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்லயோ இல்லை அடுத்த நாள் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். இது வந்து டாவி ப்ரொசீஜர் கிடையாது. டாவின்றது வேல்வ். இப்போ இந்த ரூம்ல வந்து கதவு மாதிரி திறந்து, இப்போ கதவு சம்மந்தப்பட்டது தான். வேல்வ்ன்றது கதவு மாதிரி திறந்து போடுறது. சேம்பர் வந்து ஒரு பிளட்ல இருந்து இன்னொரு பிளட் ஃப்ளோ வந்து ஒரு சேம்பர்ல இருந்து போடுறது தான் டாவி ப்ரொசீஜர். இது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி பிளட் ஃப்ளோ வாட்டர் பைப் மாதிரி அதுல இருக்கிற பிளாக் ஓப்பன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பட் இது ஓவராலா அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த தான் சிம்பிள் வந்து ஹார்ட்ன்ற மோட்டர் வேலை செய்யலைன்னா அது வரைக்கும் இந்த டெம்பரரியா யூஸ் பண்ற மோட்டர். அவ்வளவு. என்னங்கம்மா இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது என்ன மெயின் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவீங்க? இல்லை ப்ரொசீஜர் பண்ணக்குள்ள மெயின் சேலஞ்ச் வந்து அவங்க பேஷண்ட்டை உடனே நாங்கள் என்ன தான் சொல்லுவேன், பிபிலாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது ஒரு பிளான் ப்ரொசீஜர் கிடையாது, ஆன் டேபிள். சில டைம் நம்ம ஆல்ரெடியே நம்ம ஆஞ்சியோல காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் இருக்கு, பிளாக்லாம் நிறைய இருக்கு. அவருக்கு பண்ணக்குள்ள ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை ஆல்ரெடி ஹார்ட் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வந்திருக்காங்க அப்படின்னுக்குள்ள கொஞ்சம் பிளான்டா முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிவிடும். இது ஆன் டேபிள் நம்ம கொண்டு போயிட்டு, ஏன்னா அட்ராக்ட் வந்தாலே இமீடியட் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் எடுக்கணும். எல்லாமே வந்து 5 minutes 10 minutes எல்லாமே டிசைட் பண்ணி அவருக்கு தேவையானதெல்லாம் உடனே பண்ணக்குள்ள அது ஃபர்ஸ்டாக பண்ணணும். அதோட அந்த கண்டினியூஸ் அந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறது தான் மெயின் இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல ஒழுங்கா அது பண்ணலனாலும், இது லேட்டர் பண்ணியிருந்தாலும் ஒரு பிளட் ஃப்ளோ கம்மியாக போயிருந்தா பிரெயினுக்குலாம் வந்து அப்புறம் இம்ப்ரூவ் ஆயிருக்க மாட்டாங்க ரெக்கவரி. சரி, நியூராலஜிக்கல் டேமேஜ்னுவாங்க. ஹார்ட் சைட்ல நம்ம பண்ணிட்டோம், பட் பிரெயினும் ஃப்ளோ மற்ற இடத்துக்கு போகலன்னா பிரெயின் டேமேஜ் ஆகும். நீங்க ஃபேஸ் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அந்த மாதிரி ஒரு இல்ல இந்த மாதிரி ஏற்கனவே பேஷண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆன் டேபிள்ல நம்ம ஆன்ஜியோ பண்ணக்குள்ளே கொலாப்ஸ் ஆகி உடனே பண்ணது வந்து ஹார்ட் ஸ்டாப் ஆனது ஏறக்கூடிய இந்த மாதிரி பேஷண்ட். எக்மோ சப்போர்ட் முடிஞ்சது மேபி அரௌண்ட் 3 days. ஆமா, எக்மோ சப்போர்ட்ல இருந்தா ப்ரொசீஜர் முடிஞ்சு. இல்லதான் 3 daysக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வீனிங் ஆஃப்னு சொல்லுவோம். வீனிங் ஆஃப்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி உடனே ஆஃப் பண்ணிட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சப்போர்ட் அந்த ஃப்ளோ எக்மோன்றது அந்த ஹார்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். ஸோ அவரோட ஓன் ஹார்ட் ரெக்கவர் அந்த ஃப்ளோ அந்த ரேட் கம்மி பண்ணிட்டே வரும். ஓன் இது நல்லா இருக்காங்க. இப்போ வெண்டிலேட்டர் வச்சாங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க, வீனிங் ஆஃப்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் ஓன் ப்ரீத் ஆகிற வரைக்கும் இந்த சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு பார்ப்பாங்க. நல்லா வருதுனுக்குள்ள நம்ம ரிமூவ் பண்றோம்.
ஸோ அவர் ப்ரொசீஜர் முடிச்ச அப்புறம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 டேஸ் வந்து கிராஜுவலாக கம்மி பண்ணிட்டோம். அந்த சப்போர்ட்டோட தேவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாபு ஏழுமலை, இடது நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், நெல்சன் மாணிக்கம் ரோட், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு 69 வயதான ஒரு எல்டர்லி பர்சன். அவர் வந்து ஹார்ட் அட்டாக்னு வந்தாங்க. கொஞ்சம் டிலேட் ப்ரெசன்டேஷன். ஸோ பெயின் வந்து ஒரு 2 நாள் கிட்டது அவருக்கு இருந்தது. ஸோ கொஞ்சம் காலம் தாழ்த்தி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. வந்து பார்க்கக்குள்ள அவங்களுக்கு இசிஜியில் மேஜர் ஹார்ட் அட்டாக் இருந்தது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்தது, பிபியும் குறைந்து இருந்தது. அவருக்கு உடனே கொஞ்சம் பேசிக் மெடிசன் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபின்னு பண்ணோம். ஆஞ்சியோகிராஃபியில் மேஜர் இடத்துலையும் பிளாக்கு, கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், மெயின் பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் பிளாக்லாம் இருந்தது. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளேயே அவருடைய ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே அவருக்கு சிபிஆர் அப்படின்ற முதல் உதவி ஆரம்பித்து அப்புறம் எக்மோன்ற சப்போர்ட் யூஸ் பண்ணோம். இது எதுக்குன்னா பிபி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன், பிபி இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே அந்த எக்மோ சப்போர்ட் அதை பார்த்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அடப்பெலாம் ஓப்பன் பண்ணி பிளட் ஃப்ளோ ரெஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ஐசியில் வச்சிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இன்றைக்கி அவர் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நார்மல் வரைக்கும் வந்துருச்சு. நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் லைக் அவருக்கு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இன் லைஃப்னு கொடுத்த மாதிரி தான். ஸோ அது இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட் இந்த எம்ஜிஎம் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்காக இதே வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல சப்போர்ட் ஒரு வேலை இல்லாமல் இருந்ததுன்னா அவர் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனே நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்துக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐசியூ ஃபெசிலிட்டி, கேத்லாப் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். சில டைம் யங் பீப்புள் பார்க்குறோம், மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாகவே ஸ்டாப் ஆயிடுது. அப்போல்லாம் இந்த கத்தீட்டர் மோட்டார் பம்ப், இம்பலான்ற கத்தீட்டர் மோட்டார் பம்போ இல்லை எக்மோன்ற லைஃப் சப்போர்ட்டோ அட்வான்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அவங்கள நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும்.